இந்த இனிய மாலை பொழுதில் ஸ்ரீ வேத வித்யாலயா பள்ளியின் ஆனுவல் டே நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னோட மாலை வணக்கங்கள். முதலாவதாக பள்ளியின் தாளாளர் திரு கருப்பணன் சார் அவர்கள் மற்றும் பள்ளியின் செக்ரட்டரி பாலசுப்ரமணியன் சார் அண்ட் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர்ஸோட ஃபேமிலிஸ் அண்ட் இந்த பள்ளியோட முதல்வர் டாக்டர் தேவிகா ராணி மேம் அண்ட் இதர ஆசிரியர்கள் அண்ட் பெற்றோர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட உரையை தொடங்கலாமா? வணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபார்மல் நோட்டாக ஒரு மேடை பேச்சுக்கு பேசுறதுக்கு தகுந்த மாதிரி பேச ஐம் ஸ்டில் ட்ரையிங், பட் வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் போக போக அடுத்தடுத்த மேடைகள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். பட் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையா? ரிசீவ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பள்ளி ஆண்டு விழாவிற்கு, அதுவும் ஒரு இது ஸ்ரீ வேத வித்யாலயா நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் இல்லையா? ஸோ ஒரு கிண்டர் கார்டன்லேருந்து ஒரு கிரேடு 1 to 5th வரை இருக்கிற ஒரு ஸ்கூலோட ஆண்டு விழாவிற்கு ஏன் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ணிங்களா? வேறு யாரும் கிடைக்கலையோ அப்படின்னு அது தோணுச்சோ? ஏன்னா நான் அவங்கள பார்த்ததே இல்லை. உங்களோட பள்ளி முதல்வரை நான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப வெரி ஷார்ட் பீரியடில் தான் ஒரு நிகழ்வில் நான் அவங்கள சந்தித்தேன். ஆனால் ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேனில் யாருமே கெஸ்ட்டை முடிவு பண்ண மாட்டாங்க. அவங்கள பற்றின அறிமுகங்கள் வேறு யாராச்சும் கொடுத்துருந்தா மட்டும்தான் கெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. பட் என்னை ஒரு கெஸ்ட்டாக சூஸ் பண்ணும்போது பண்ண உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் தேவிகா ராணி மேமோட வார்த்தைகளை நான் கொஞ்சம் சரியாக இங்கே கொண்டு வச்சிடணும் இல்லையா? அவங்க சூஸ் பண்ணது எதுக்காக அப்படின்னா, இங்கே எல்லாருமே சின்ன குழந்தைங்களோட அம்மா அப்பாக்கள், நீங்கள் எல்லாருமே யங் பேரண்ட்ஸ். இங்கே இருக்கிற எல்லாரோட குழந்தைகளுமே ஒன்று ஃபஸ்ட்டு குழந்தையா இருக்கும், இல்லை செகண்ட் குழந்தையா இருக்கும். அவங்க இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது பேரண்ட்டுக்கு அண்ட் சைக்காலஜிஸ்டாக நான் சந்திச்சிட்ருக்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் கிட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கம் நிறைய பேரை நான் சந்திச்சிட்ருக்கேன். என்னோடய கிளினிக்கில் கரூரில் அகம் வெல்னஸ் சென்டர்னு ஒரு கிளினிக் நடத்திட்டுருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு செஷன்ஸ் போவேன். ஸோ நான் நிறைய பேரை சந்திச்சிட்ருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் சரியாக தான் என் குழந்தைய வளர்க்குறேனா? ஆம் ஐ எ குட் பேரண்ட்? இந்த கேள்வி இங்கே யாருக்காச்சும் இருக்கா? இருந்தால் கை தூக்கலாம். ஏன்னா நானும் 2 குழந்தைங்களோட அம்மா தான். எனக்கும் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஸோ இங்கேயும் ஒரு சில பேருக்கு இப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ குட். அந்த கேள்வி இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே. அந்த கேள்வி இருக்குது, நான் சரியாக தான் வளர்க்குறேனா? அப்போ ஏன் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது? நான் வான்னு சொன்னால் வரணும், உட்காருன்னா உட்காரணும், இங்கே போகாத அதை செய்யாதன்னா அதை கேட்கணும்ல. ஏன் என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது? அப்போ எனக்கு அது மரியாதை கொடுக்க தெரியலையா? நான் வளர்க்குறது சரியில்லையா? நான் விட்ட ஸ்கூல் எதுவும் பிரச்சனையா? இந்த மாதிரி 1008 கேள்விகள், குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நான் அது என்னங்கிறது அப்படியே ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜி உளவியல் ரீதியாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அதில் எதெல்லாம் பிடிக்குதோ, எதெல்லாம் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறோம், ஓகேவா? போர் அடித்து நீங்கள் பாய் சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே ஓடிடுவேன். ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தெரியும்ல, கடவுள் கிருஷ்ணர். அவர் என்ன மாதிரி பண்ணுவார்? கடவுள் கிருஷ்ணர்னோட உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும்? குட்டி குழந்தை தான் ஞாபகம் வரும். பெரியவங்க வர அவர் ஞாபகத்துக்கு வராது. ஸோ குட்டி கிருஷ்ணர் என்னெல்லாம் வேலை செய்வார்? சேட்டை பண்ணுவார், வேற குறும்புத்தனம் பண்ணுவார், ஒரு இடத்துல உட்கார மாட்டார், துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பார், திருடுவார், வெண்ணெய் திருடி சாப்பிடுவார். ஆமாவா? இப்போ அதே கிருஷ்ணர் இந்த உலகத்தில், இந்த கழி உலகத்தில் பிறந்திருந்தாரு அப்படின்னா, இங்கே நான் எந்த மத ரீதியாலாம் நான் இங்கே பேசுறதுக்கு விரும்பலை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இல்லையா? ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் கோகுலாஷ்டமி கொண்டாடி பழக்கம், அதனால நான் இந்த கோட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த கிருஷ்ணர் இந்த காலத்தில் பிறந்திருந்தாருன்னா அந்த கிருஷ்ணரை எப்படி கூப்பிட்டுருப்போம்? நீங்கள் யாரும் கேட்கலன்னா அப்புறம் ஸ்டேஜில் இருக்கவங்ககிட்ட கேட்டுக்குவேன். அந்த கிருஷ்ணர் இப்போ பிறந்திருந்தாருன்னா நம்ம லேபிள் பண்ணியிருப்போம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தை, ரொம்ப துருன்னு இருக்குது, இதுக்கு ஹைப்பர் இருக்குமோ, இதுக்கு வேறு எதுனா பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருப்போம். நல்ல வேலை, அதனால தான் என்னமோ அவர் அந்த காலத்தில் பிறந்துட்டார், இன்னமும் கிருஷ்ணராக நம்ம மனசில் நிறைஞ்சு நிற்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் நம்பர் 1 இதுதான், லேபிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என் பிள்ளை என் பேச்சை கேட்கல அப்படின்னா
அது அடுத்தவங்க இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிடுறோம், என் பிள்ளை எப்பயுமே என் பேச்சை கேட்காதுங்க, என் பிள்ளைக்கு கோபம் வந்துச்சுன்னா அது போய் ரூம்ல போய் உட்காந்துக்குங்க, உம்முனே இருக்குங்க, அடம் பண்ணி ஒரு பொருள் வேணும்னு கேட்டுட்டா அதுக்கு வாங்கி கொடுத்துடணுங்க, இல்லைன்னா கீழே புரண்டு உருண்டு அது அழுதுகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் உங்க குழந்தைங்கள வச்சுட்டே சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றோம். தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு இடத்துலயாச்சும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டே குழந்தைங்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்றோம். அந்த லேபிளிங் நெகட்டிவா வந்து முடியும். அது அந்த குழந்தையோட மனசுல என்னவா வந்து தாக்கும் அப்படின்னா, அப்ப நான் அடம் பண்ற பையன், அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பிரச்சனை இல்லை, அப்போ நான் அடம் பண்ணால் எனக்கு அது கிடச்சிக்கும், ஓ நான் கோவக்காரனாட்டுக்கு, அப்போ இனிமேல் எதுனாலும் கோவப்படணும், அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கணும், நானும் அதே மாதிரி செஞ்சேன்னா எனக்கு அது கிடச்சிரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட மனசில் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட பிஹேவியரை, அவங்களோட ஹேபிட்டை நம்ம லேபிள் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு தவறை யாருமே செய்யாதீங்க. இங்கே நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பாட்டிகள் தாத்தாக்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா ஆசையாக அவங்களோட பேரம்பேத்திகளோட டான்ஸை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துலேயும் இன்னொரு ஒரே ஒரு கேள்விமா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை இப்படி தான் வளர்த்தீங்களா? ஆமாம் இல்லை அப்படி மட்டுமாச்சும் மண்டையாட்டிருங்க. ஆமாம் அப்படியா, இப்படியா வளர்த்தீங்க? பொத்தி பொத்தி இல்லவே இல்லை, அங்கே ஒரு ஆள் இப்படி மண்டை வேகமாக ஆட்டுறாங்க, பொத்தி பொத்தியாக வளர்த்தீங்க, அப்படி குச்சியை வச்சு எப்படி முட்டை கீழே வந்து விரட்டி விரட்டி அடிச்சு வளர்த்தீங்க. ஆனால் இப்போ அவங்க பேரம்பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க மனசு நோக்கக்கூடாது. எங்கள் மனசு இப்போ வரையும் கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் பேரம்பேத்திங்களுக்கு கேட்குற அளவுக்கு கூட உங்கள் பிள்ளை பையனோட பேச்சை கேட்க மாட்டீங்க. ஆனால் பேரம்பேத்திங்க சொன்னாங்கன்னா அவங்க மனசு நோகரக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளோ வந்து கராராக இருக்கீங்க. உங்களால தான் எங்கள் குழந்தைங்கள சரியாக வளர்க்க முடியலன்னா என்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒழுங்காக இருக்கணுங்க, ஆனால் வீட்டில் இருக்க பாட்டிங்களும் தாத்தாங்களும் தாங்க செல்லம் கொடுக்குறாங்க. நான் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடாது, இப்போ ஒரு கோல்டு ஒரு வேளை வின்டர் சீசனில் நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொன்னேன்னா அவன் தாத்தா கிட்ட போய் நைஸ் நாப்பில் வாங்கிடுறான். அந்த தாத்தா அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டார், ஆனால் அவன் பேரனுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் வந்து நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்கம்மா. எத்தனை பிள்ளை பார்த்தாலும் ஈஸியாக இயற்கையும் சரி சுற்றி இருக்கவங்களும் சரி வளர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த காலத்தில் ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டுன்னு பெற்றுக்கிட்டு நாங்கள் அலன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம், சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம், அந்த சொல்லலுக்குள்ளேயே தான் இருக்கோம். இன்னும் சரியான புரிதல் வர முடியல.